வணக்கம் நண்பர்களே. கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாக்கிய பலன்கள் மிகுந்திருக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம். ராசி அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. ராசியிலே குரு பார்வை பதிகிறதால தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். கூடவே முன்னோர்களுடைய ஒரு நல்லாசைங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதனால குடும்ப ரீதியாகவும் சரி, வாழ்க்கை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஒரு நல்ல மாற்றத்தை பெற போறீங்க. இது வரைக்குமே குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பம் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு. சகோதரர் ரீதியாகவும் சரி, மாமன் மச்சன் மைத்துனன் வழியிலையும் சரி, சித்தப்பா பெரியப்பான்னு இது வரைக்குமே நிறைய சஞ்சலம் சண்டைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். பெரும்பாலும் சொத்து பிரச்சனையெல்லாம் கூட நீங்கள் இந்த காலத்தில் சந்திச்சிருக்கலாம்னு சொல்லலாம். தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் ஒரு விருத்தி ஏற்பட போகுது, வளர்ச்சி உண்டாக போகுதுன்னு சொல்லலாம். திருமண முயற்சி எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு நிறைவேறும். குறிப்பாக மறுமண திருமண முயற்சி கூட இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி காதலிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் கூட பெற்றோரோட சம்மதத்தோடு உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. வெளிநாட்டு விஷயங்கள் கூட, பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிலவிட்டு வந்த பிரச்சனை கூட இனி உங்களுக்கு சிக்கல் இல்லாமல் நீங்கும். ஒரு சில நேரங்களில் மட்டும் உடல் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும். அதாவது ஆரோக்கிய விஷயங்களை நீங்கள் கவனம் எடுத்துக்கிற மாதிரி தான் இந்த காலம் அமைஞ்சிருக்குது. கை கால் வலி, அலைச்சல், இந்த மாதிரி சின்ன சின்ன அசௌகரியம் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலத்தில் இருக்கலாம். அதே மாதிரி தந்தை ரீதியாக தாய் ரீதியாக ஏற்பட்டிருந்த சண்டை, மனக்கசப்பு இது எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உறவினர் வகையில் மட்டும் வெறுப்புங்கிறது இல்லாமல் இருக்காது. சில நேரம் சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கொஞ்சம் இந்த காலத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் உங்களுக்கு அமையலாம். வாழ்க்கை துணை வழியில் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு உயர்வுங்கிறது உண்டாகும். வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வாழ்க்கை துணை வழியில் தொடர்ந்து ஒரு பொருளாதாரங்கிறது சிறப்படையக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பெண்களாக இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு கூட இந்த காலத்தில் உங்களுடைய தாயோட ரீதியாக ஒரு பண அனுகூலங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து நகை விஷயங்களமாக இருக்கட்டும், சொத்துக்கள் எல்லாமே மீட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. திருமணத்தில் ஏற்பட்ட இந்த தடை நீங்கும். தொடர்ந்து ஒரு புத்திர பிராப்தம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். அதாவது வீட்டில் புதிய ஜீவன் ஒதுக்கக்கூடிய வாய்ப்பு கன்னி ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. வேலை இல்லாதவங்களுக்கு கூட இந்த காலத்தில் வேலை கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து கன்னி ராசி அன்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு இந்த காலத்தில் வெள்ளருக்கு மாலை நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய தடைங்கிறது இனி நீங்கும். பொதுவாகவே கன்னி ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு இயற்கையான புத்திசாலித்தனம் கொண்டவங்க, கூர்மையான அறிவு இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு வியாபாரம் நுட்பமாக இருந்தாலும் இவங்க ஈஸியாக இவங்க புரிஞ்சுக்குவாங்க. இதனாலேயே வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், ஒரு பொருளாதார வளர்ச்சிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியும். அதனால் இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலத்தில் நீங்கள் என்னதான் சிறப்பாக பாடுபட்டாலுமே உங்களை சுற்றி குறை சொல்லக்கூடியவங்கிறது இருக்கத்தான் செய்வாங்க. அதை பற்றி எல்லாமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதை எல்லாமே புறந்தள்ளிட்டு தொடர்ந்து நீங்கள் இந்த காலத்தில் கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். யாராவது ஒருத்தர் குறை சொன்னாலுமே அதை பற்றி நீங்கள் புலம்பி தவிக்க வேண்டாம். அது எல்லாமே ஒரு பக்கம் நீங்கள் ஒதுக்கி தள்ளுறது நல்லது. தொடர்ந்து மனசை ஒருமுகப்படுத்த பாருங்கள். உணர்ச்சி வசப்படுறதை நீங்கள் குறைச்சிக்க பாருங்கள். இயல்பாகவே புத்திசாலித்தன உடையவங்களுக்கு இந்த காலத்தில் இதை பற்றி சொல்லுங்கிற அவசியம் இல்லை. எதையுமே ஒரு கருத்தை நீங்கள் எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருப்பீங்க. தொடர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு பின்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லைனாலுமே வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொடர்ந்து கொஞ்சம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் முழு கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். அதிக நேரம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க. இதனால் நீங்கள் எந்த காரியத்திலையும் கண்ணாக இருந்து செயல்பட்டீங்கன்னா இந்த காலத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். சொல்லக்கூடிய குறைய சொல்லக்கூடியவங்க அவங்களுடைய குணமாகவே இருந்துட்டு போகட்டும். அது எல்லாமே நீங்கள் இந்த காலத்தில் ஒதுக்கி தள்ளுறது நல்லது. அதே மாதிரி தாய் மாமா உறவு வகையில் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள், சகோதர ரீதியாக ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் எல்லாமே இனி சரியாகும். தாய் வழி ரீதியாக கூட ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே இனி நீங்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். பொதுவாகவே கன்னி ராசி அன்பர்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலுமே தன்னோட குடும்பத்தை பொறுப்பான கொண்டு வரக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. கையில் இருக்கக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவு செய்ய தெரிஞ்சவங்க. இதனாலே உங்கள் குடும்ப வாழ்வு இந்த காலத்தில் சிறப்படை போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பொறுமைங்கிறது இந்த காலத்தில் தேவைப்படுது. பேச்சு வார்த்தையில் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அன்புங்கிறது அதிகரிக்கும். இதனால் குடும்ப வாழ்வு மேன்மை அடைன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் உங்களுக்காக இருக்கட்டும், உங்களுடைய துணைக்காக இருக்கட்டும், சில ஆறுதலான வார்த்தைகள் மட்டும்தான் முக்கியம். இது வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். அதனால் தொடர்ந்து நீங்கள் கோபத்தை கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் குறைச்சிக்க பாருங்கள்.
கோபம் வந்துட்டாவே சில நேரங்களில் உறவுகளையும் நட்புகளையும் இழக்க வேண்டியதாக தான் ஆயிடும். அதனால் இந்த காலத்தில் நீங்கள் கோபப்படுறதையும் ஆவேசப்படுறதையும் கொஞ்சம் கட்டுப்படுத்துறது நல்லது. உங்களை யாராவது அவமானப்படுத்திட்டா மட்டுமே இந்த காலத்தில் உங்களுக்கு கோபங்கிறது அதிகப்படியாக தான் வரும். இருந்தாலும் அது எல்லாமே கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி குறிப்பாக நீங்கள் வழிபடக்கூடிய தலம்னு பார்த்தீங்கன்னா திருவெண்காடு தான். ஏன்னா புதன் பகவான் ராசிநாதனாக இருக்கக்கூடிய இந்த தளத்தில் ரொம்பவுமே அருளாட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. முன்கோபம் குறையணும்னா இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அகோர மூர்த்தியை நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஞான பலத்தை அருள்றதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் வெற்றிங்கிறது உங்கள் பக்கத்தில் இருக்கும். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இன்னொரு தடவை எல்லாரையும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கவர்ச்சிகரமான தோற்றம் கொண்டவங்களாக தான் இருப்பீங்க. பெரும்பாலும் உங்களுக்கு இந்த காலத்தில் காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிறைய அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கொஞ்சம் செய்யக்கூடிய செயல்களில் பதற்றத்தை குறைச்சிக்க பாருங்கள். கொஞ்சம் நேரம் எடுத்தாலுமே சரி, எதுலையுமே நிறுத்தி நிதானமாக திட்டமிட்டலோடு செஞ்சீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சிறப்படையும். மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் கூட நீங்கும். தன பாக்கியாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்கிறதால பயணங்களில் ஏற்பட்டிருந்த தடை இல்லாமல் நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கூடவே 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அப்பப்போ கவனம் வேணும். ஒரு சிலருக்கு சின்னதாக காய்ச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, தலைவலி, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து இந்த காலத்தில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. இரவு நேரங்களில் சரியான தூக்கத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே மாதிரி இரவு நேரங்களில் நீங்கள் அதிகப்படியான குழப்பங்கிறது ஏற்படுத்திக்க வேண்டாம். இது தூக்கத்தை பாதிக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். தொடர்ந்து மனசை எப்போதும் ஒரு தெளிந்த சிந்தனையோடு வச்சுக்க முயற்சி செய்யுங்க. யோகா, தியானம் செய்கிறது, மூச்சு பயிற்சி செய்கிறது, இது எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மனசில் ஒரு நிம்மதிங்கிறது தன்னால் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு அடிக்கடி நீங்கள் வழிபாடு செஞ்சுடுவாங்க. இதனால் மனசுலையும் சரி, குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். குடும்பாதிபதி சுக்கரனோட ஆட்சிங்கிறது உங்களுக்கு வீட்டில் இருக்குது. இதனால நிம்மதிங்கிறது இன்னைக்கு தொடர்ந்து அதிகரிக்கும். கருத்து வேறுபாடு உங்களுக்கு அப்பப்போ ஏற்பட்டாலுமே தொடர்ந்து உங்கள் வார்த்தைக்கு மதிப்புங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இனி ஒற்றுமை நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம். பிள்ளைகள் விஷயத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்ட பாருங்க. பிள்ளைகள் மேலே கொஞ்சம் இந்த காலத்தில் அதிகப்படியான பாசம் காட்டுறது நல்லது. இதனால பெற்றோர்களுடைய அரவணைப்பு கிடைக்கிறதால அவங்க உங்கள் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பு, இதனால உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புன்னு தொடர்ந்து இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். பொதுவாகவே நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமான பலன் தான். சில நேரங்களில் வியாபார ரீதியாக கொஞ்சம் வீண் விவாதங்களை நீங்கள் சந்திக்கலாம். கவனமாக பேசிட்டு வாங்க. நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஆலோசனை செஞ்சுட்டு வர்றது நல்லது. இந்த காலத்தில் குறிப்பாக மற்றவங்களை பற்றி பேசுகிறதையும் விமர்சனம் செய்கிறதையும் தவிர்த்துட்டு வர பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே முன்னேற்றம் கிடைக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் ஆலோசனை செஞ்சு செய்யுங்க. மற்றவங்களை பற்றின விமர்சனங்கிறது வேண்டாம். தொடர்ந்து பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். நட்சத்திர ரீதியாக உத்திரம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. ஒரு சிலருக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். தொடர்ந்து ஒரு சீரான நிலையில் தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் அதிக கவனம், அதிக சிரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கடந்த காலத்தை விட தொடர்ந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான். அதனால் இந்த காலத்தில் நீங்கள் கடின உழைப்பு கொடுத்தாவே போதும், ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் தான். இயல்பாகவே நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ஒரு வேகங்கிறது இந்த காலத்தில் இருக்கும். எதுவாக இருந்தாலுமே ஒரு தீர்க்கமான ஆலோசனையோடு செய்யுங்க, ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே உங்களுக்கு இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் உங்கள் துறைகளில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்ப ரீதியாகவும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். சித்திரை 1, 2 பாதங்களை உடையவங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு வீடு, நிலம், வீடு மனை, வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம், சொத்து சேர்க்கை, உறவினர் வகையில் ஆதாயம்னு தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் பெற போகிறீங்க. உங்கள் திறமைக்குண்டான வளர்ச்சிங்கிறது கண்டிப்பாக இந்த காலத்தில் கிடைக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தாமல் தொடர்ந்து நீங்கள் படிப்பில் ஆர்வம் காட்டிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம், கல்வி சம்மந்தப்பட்ட மாற்றம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பலருடைய பாராட்டு, வெற்றிங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. வெளியூர், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு ஆதாயம் எல்லாமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் இந்த காலத்தில் எப்போதுமே புதன் பகவான் வழிபாட்டை செஞ்சுட்டு வர பாருங்கள்.
அம்பாள் வழிபாட்டையும் விநாயக பெருமான் வழிபாட்டையும் செஞ்சுட்டு வர பாருங்க. எந்த ஒரு காரியத்தை நீங்க தொடங்குறதா இருந்தாலுமே விநாயக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்கினீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய காரிய தடைகள் எல்லாமே நீங்கும். நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலுமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து கன்னி ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இந்த 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பலனுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.